First of all, I would like to welcome our Chief Dignity. I call Mr. Afzal Atai to invite our Chief Dignity. Before entering into our program, square, attention, stand at ease. Attention, stand at ease. Attention. First of all, I would like to call Muhammad Arshad Atai from grade 1 to recite the holy verses of divine verses. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف الشهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. Translation of these words. Inna anzalnahu fi laylatil qadr. We have indeed revealed this message. Uma adraka ma laylatul qadr. And what will explain to thee what the night of power is? Laylatul qadr khairum min alfi shahr. The night of power is better than 1,000 months. Tanazzalul malaikati warruhu fiha bidini rabbi min kulli amr. There come down the angle and the spirit by Allah's permission on every errand. Salamun hiya tamatla'il fajr. Please, this until the rise of Mar. Sadaqallahul Alim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, may Allah Almighty give you more reciting talent. Amin. And next, I call singing group of Atai to sing Tamil Taivaltu. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டமிடில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனமும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இழந்த பெரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Is the right time to hoist the flag, Ya Abdul Rahman? Flag salute. Order. Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and varied heritage. I should always strive to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in their well-being and prosperities along life my happiness. Jai Hind. Once again, I invite our Chief Dignity of the day, Sir Muhammad Miran, TNAB Periyar Hydro Project, to our premises.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குர்ஆன் என்பது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் அல்லது பாதகமாகவும் அமையும். இந்த உலகில் வாழும் பொழுது இந்த குர்ஆனை கேட்டு நல்ல முறையில் அதை பின்பற்றினால் அந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமாக சாட்சி சொல்லும். இவ்வாறு இல்லை என்றால் அந்த குர்ஆன் உங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் குர்ஆன் ஓதுவை அமல் செய்ய அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. Alhamdulillah. Next I call Adil Atai to give Tirkural. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அனைவரும் வாரம் ஒவ்வொரு குறளை கேட்டு அதன்படி அமல் செய்து வருகின்றோம். அதில் இந்த வார குறள், ஒழுக்கத்தில் எய்தவர் மேன்மை இழுக்கத்தின் எய்தூர் எய்த பழி. இதன் பொருள் என்பது, ஒழுக்கத்தில் வாழும் எல்லோரும் மேன்மை அடைவர், ஒழுக்கத்தில் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர். இதன் நாம் என்ன காண்போம் என்றால், ஒருவர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவரிடம் ஒழுக்கம் இருந்தால் அவர் வாழ்வில் மென்மை அடையலாம். அதன்படி நாம் அனைவரும் ஒழுக்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் அனைவரை தந்துருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. And next I call Naufal Atai to give Tamil motivational speech. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமயத்தில் அவன் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு லட்சியம் இருக்கும். மற்ற மக்களை பார்த்து செல்வத்தை விட மற்ற விஷயத்தை விட நான் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு கோல் இருக்கும். அவன் அந்த நோக்கி அந்த பயணம் செல்ற பொழுது அதை கெடுக்கிறதுக்கு, அதை டீமோட்டிவேட் செய்வதற்காக சில கூட்டத்தார்கள் வருவார்கள். அது உன்னால் இது முடியாது, நீ இதை செய்யாத, அப்படி இப்படின்னு அவர்கள் டீமோட்டிவேட் செய்து இருப்பார்கள். ஆனால் நாம் அதை கேட்டு நம் மனசுக்குள் வைத்திருந்தால் நம் வாழ்க்கையிலே வெற்றி பெறவே முடியாது. உதாரணமாக, ஒரு பணக்காரன், அவனுக்கு ரொம்ப நிறைய விலங்குகள்லாம் வளர்க்கணும்னு ஆசை இருந்தது. அப்போ அவன் வீட்டுக்கு பின்னாடி பெரிய தோட்டம் இருந்தது. அது நிறைய புது புது விலங்குகள்லாம் வளர்த்தான். ஆனால் அவனுக்கு ஒரு யானை வளர்க்கணும்னு ஆசை. சரி, அவன் யானை வாங்கலான்ட்டு போகிறப்ப ஒரு பெரிய யானை சாதாரண ஒரு சின்ன கயிறால் கட்டி இருந்தது. அப்போ அவன் நினச்சான், யானைனா சங்கிலியால் கட்ட போடணும், இல்லைனா ஒரு கூண்டில் வைக்கணும். ஒரு சாதாரண சின்ன கயிறில் யானை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அவன் யானை விற்கிறவன்ட்ட போய் கேட்குறப்ப, இந்த யானை சின்ன வயசுலே இருக்கிறப்ப இந்த சாதாரண கயிறு தான் கட்டப்பட்டிருக்கும், ஆனால் அது இழுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது நினச்சிக்கும், என்னால் இது முடியாது, நான் ரொம்ப வீக்கானவன், இந்த கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்று தனக்குத்தானே டீமோட்டிவேட் செய்துட்டு அந்த யானை இருக்கும். அதனால தான் அந்த யானை பெருசானதும் என்னால் அந்த யானையினால் அந்த கயிறை அறுக்க முடியும் என்று நினைத்தாலும் அதனால் முடியாது. அதே மாதிரி தான் நம் மனுஷர்கள் நம்மளை டீமோட்டிவேட் செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நம் வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி அடைய வேண்டும். ஒரு கழுதை கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. அப்போ தன் ஓனர் அப்போ இத்தனால குழைச்சிட்டே இருந்துச்சு, இதை அப்படியே மண்ணை போட்டு புதைச்சிடலான்ட்டு புதைச்சிரும். அப்போ அந்த அந்த கழுதை இந்த மண் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையை முடிஞ்சுன்னு நினச்சா அது அப்படியே இருந்திருக்கும். ஆனால் அதை செய்யாமல் தன் ஓனர் மண் போட 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 அதை தட்டி விட்டு அது அப்படியே மேலே ஏறி வந்துருச்சு. அதே போன்று தான் நம்மளை எந்த மனிதரும் நம்மளை டீமோட்டிவேட் செய்தால் அதை தட்டி விட்டு நம் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சு வந்துக்கிட்டே இருக்க வேண்டும். ஒரு பெயிண்ட்ரு, அவனுக்கு ஒரு பெயிண்டராக ரொம்ப ஆசை. அப்போ ரோட்டில் போய் ஒரு பெயிண்ட் வரைஞ்சி இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ராங் போட்டு வைங்கன்னு சொல்லி அவன் போயிடுறான். அப்போ சாயங்காலம் வரப்போ அது இந்த பெயிண்ட் ஃபுல்லாக ராங்காக தான் இருந்துச்சு. அப்போ அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டான். அப்போ தன் தாய் அந்த மகனை மோட்டிவேட் செய்தார்கள், நீ இந்த மாதிரி பண்ணு என்று மோட்டிவேட் செய்தார்கள். அப்போ அவன் போய் அந்த பெயிண்ட்டை வேறு பெயிண்ட் செஞ்சு வச்சான். இது ஏதாச்சும் தப்பு இருந்தால் அதை நீங்களே திருத்துங்கள் என்று சொல்லி வச்சுட்டு வரான். அப்போ சாயங்காலம் போய் பார்க்குறப்ப அதில் ஒரு குறையும் இல்லை. ஆக தப்பு சொல்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க, ஆனால் அதை அவன்கிட்டே திருத்த சொன்னால் ஒருத்தன் கூட வரமாட்டாங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஸ்லி என்ற ஃபைட்ரு தெரியும், ஒரு மாபெரும் ஃபைட்ரு. அவருக்கு 2 லட்சியம் இருந்தது. ஒன்று சினிமாவில் நடிக்கணும், ஒரு மாபெரும் ஒரு ஃபைட்டர் ஆகணும் ஒரு ஆசை. அந்த 2 இலக்கியத்தை நோக்கி அவர் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு மனிதனுக்கு அவன் இலக்கை நோக்கி போகிறப்ப கண்டிப்பாக ஒரு சோதனை வரதா செய்யும். அதே மாதிரி தான் ப்ரூஸ்லிக்கு ஒரு சோதனை வந்தது. அப்போ அவர் முதுகில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது. அப்போ அவன்
போய் டாக்டர்கிட்ட கேட்குறப்ப இனிமேல் நீங்கள் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும்னு சொல்கிறான். ஆனால் அதையெல்லாம் தூர தள்ளி விட்டு என்னால் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முடியும் என்று கடுமையாக அவர் பயிற்சி எடுக்கிறார். கடுமையாக ஒரு ஒர்க் அவுட் செய்து பயிற்சி அளிந்து ஒரு மாபெரும் ஃபைட்டராய் வந்து நின்றாய். அப்போ முகமது அலி என்ற ஒரு பாக்ஸர் இருந்தார். அப்போ இவருக்கும் அவருக்கும் ஃபைட் வச்சு பார்த்தா சரி யார் ஜெயிப்பான் என்று ஒரு சூழ்நிலை வருது. அப்போ ப்ரூஸ்லி வந்து ஒரு 56 கிலோ தான், ஆனால் முகமது அலி 150 கிலோ. இப்போ 2 பேத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். ஆனால் ப்ரூஸ்லியை பார்த்து முகமது அலி சண்டை போடுவதற்கு பயந்தார். அப்போனா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ப்ரூஸ்லியோடைய உழைப்பு எப்படி இருக்கும் என்று. ஆக இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், நம்ம ஒரு இலக்கியத்தை நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறப்ப கண்டிப்பாக டிமோட்டிவேட் செய்வதற்காக கீழே அதை தள்ளி வருவதற்காக நிறைய பேர் வருவார்கள். அதையெல்லாம் நாம் தூர தள்ளிவிட்டு வாழ்க்கையில் எப்படியாவது முயற்சி செய்ய வேண்டும். நாம் எதை சொன்னோமோ அதைப்படி நடக்கக்கூடிய பாக்கியத்துல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு தந்தர்கள் புரிவானா. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. May Allah Almighty give you more reciting, more speaking talent. Amin. And next, I call Muhammad Jafar Ratai to give English motivational speech. All praises belong to the Supreme Authorizer, Allah Jalla Subhanahu wa Ta'ala. And His peace and blessings be upon our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and his companions, especially those who are gathered in fine occasion. Alhamdulillah. Our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam said, Assalamu qabla al-kalam, following pledge my salam, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. 6 signs you have a strong mindset in your life. 6 signs you have strong mindset in your life. The first one is show no emotions. All persons have emotions, but not show to others. Every emotions gives a pain. Every pains give you lessons, and every lesson change a person. How to become emotionless? Talk less. You will talk less to other persons. React less. Somebody says some things, you will not to react it. If you react, you feel the emotions, not react it. Be fearless. Live alone. Take risk. You will take risk in all situations. When you take risk in some situation, you have become an emotionless person. The second one is fearless. I don't care who's doing better than me. I don't care what kind of results everything else is getting. I care what I am doing. I care what I am doing. I care what I putting effort in it. Only I care myself, not care other self. How to become fearless person? Take risk. You will take risk in all situations. If you take risk, you will become a fearless person. Be self-independent. First of all, you independent yourself. You independent yourself to become a fearless person. Choose hard path and never fear to anyone. If you fear anyone in one time, you will fear always in your life. So don't fear anyone. In today's world, there are 2 persons like one who have fear of problem. He fear always in your life to accept the problem. The another one is one who have faced the problem. He have accept to face the problem in every situations. The third one is observe more. You observe more, talk less. The reason why we have 2 ears and 1 tongue. Do you know? Because we have learned more things but talk less. We observe more things. It is used to build our future, best future. The 5th one is always ready for fight. Don't even think about give up. Always ready for fight back. Always ready for fight.
the death not leave you alone, but I have learned how live alone, and I don't care who's with me or not. I always ready for fight. The fifth one is run for your goals only. Yes, you tired. Yes, your mind say give up. Yes, your mind say quit now, but you can't not quite now. You realize your goal is not achieved yet. You have come far of practice in the process. You have invested so far in the process to quit. Now you quit, you lost more process in the more process. So don't cry about it, don't shine about it. Get a reward for your pain. Accept the pain, smile at the pain, embrace at the pain. Pain is the gatekeeper of destiny. Pain asking simple question to you. Pain asking simple question to you. Do you really accept the challenge or you not talk about it? You really accept the challenge or talk about it? The last one is calm in every situation. This is what's difficult about the pain. The disappointment is on you. This is your fault. You will failure your disappointment, not your disappointment. Your failure made me who today I am failure, and gives you two choices. The first choice is stay down. The next choice is get up. I get up and fired up because figured it out. Teach your mind to stay calm, because calm mind is handle over the toughest storms. Tiger teaches loyalty, and the eagle teaches focus, and the wolf teaches patience. The lion teaches how to rule even when at the rest. How to rule even when at the rest. We all are master the things and claim success. May Allah give you or follow this thing to you and me. Amin. Wa akhir da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. This is the right time to honor our chief dignity. I call our beloved principal Tariq Ahmad Billali Ustad and Abbas Mandri sir and Yasir Ustad to honor our chief dignity with a shield. முதல்வர் வந்து ஆலிம்சாக்கள்லாம் பங்கரையாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு அது மாற்றம் வெளிப்பார்வை அப்படி தான் இருக்குது. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் ஒரு ஆலிம்சா, ஹாஃபில், குரானை மனனம் செய்த ஒரு சான்றோர். அவர் தான் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவருடைய படத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஊக்கம் வரும். இஸ்லாமிய நான் பிறந்ததுக்கு பெருமைப்படக்கூடிய விஷயம். போட்ஸ் நான் எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுடைய ஒழுங்கியல், உங்களுடைய ட்ரெஸ் கோடு. தெருவில் போனாலும் சரி, நான் தான் ஆரம்பத்திலே பேசும்போது சொன்னேன், தெருவில் போனாலும் சரி, பள்ளிவாசலில் போனாலும் சரி, எறும்புகள் போன்று ஒரே அணிவகுப்பு, ஒரே உடை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைவாக இருக்குது. நான் இந்த விழாவை வந்து நல்லா சுக்குர் செய்கிறேன். எனக்கு ஏதோ இந்த மாதிரி செய்யணும்னு தோணுது. இதில் வந்து இந்த மாணவர்களுக்கு, பதில் சொன்ன மாணவர்களுக்கு அவருடைய திருக்கரத்தால் இந்த புத்தகத்தை அது எழுதிய நான் உங்களுக்கு வழங்குறேன். இந்த புத்தகம் வந்து பதில் சொன்ன மாணவர்கள் பெறுவது வந்து உங்களுடைய அறிவுக்கான விலை. அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லா. நாரே தக்பீர், நாரே தக்பீர். சிஏ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு விஓஐ, ஒரு அரசு துறை அதிகாரியாகி இவர் வந்து இங்கே பேசணும். நாங்கள் பேசுகிறது இவர் அரசு துறை அதிகாரியாகி இவர் வந்து நம்ம படித்த காலேஜில் பேசுகிறதுக்கு நல்லா
ஆமீன் ஆமீன் இன்ஷா அல்லாஹ். நாரே தக்பீர். திருக்குறள். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். வாங்க. முதல் சும்ரா மாணவர் முகமது ஆதில், திண்டுக்கல். நாரே தக்பீர். ஜாஃபர் சாதிக். ஒரு கரெக்டாக இந்த 2 ஸ்பீச் தான் இங்கிலீஷ். போன மாதத்தில் ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச் கொடுத்தாரு. தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி. கரெக்டாக சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி பேசினார். அதை இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேஜ் ஏற தான் அது பண்படும். இப்போ 2வது ஸ்டேஜ் ஏறினார். இன்னும் கொஞ்சம் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, அடித்து பொழந்து கட்டுறானேன்ட்டு. மாஷா அல்லாஹ் ஒரு சிறந்த மாணவர். 500க்கு 464 எடுத்தார் சார். இங்கே 3 மாதத்தில் படிச்சுட்டு. இன்ஷா அல்லாஹ் 12th இந்த வருஷம் நல்ல பயங்கரமான ஸ்கோர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஆலிம் சாக்கள் ஆங்கிலம் பேசலாம் தெரியுமா? நான் நிறைய பேசுகிறேன். அடுத்தடுத்து நான் சச்சார் கமிட்டி அறிக்கை என்ன சொல்லுது, நம்ம ஏன் பின்தங்கிட்டோம், பத்துவா கொடுத்தேன் வெள்ளையர்கள் சரி அடுத்தடுத்து பேசுவோம். நான் நிறைய கூப்பிடுவேன். ஆங்கிலத்தில் சிறந்தவர் நல்லவர். நாரே தக்பீர். இப்போ இன்னும் 2 கேள்வி. நான் அடுத்து உங்கள் விழாக்களுக்கு கூப்பிட்டு வரதா இருந்தால் நான் கேள்விக்கு பதில் சொல்வேன் அப்படின்னு கை தூக்கும் 2 பேரும். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவேன், நீங்கள் அடுத்து பதில் சொல்லுங்கள். 2 பேரும் வாங்க. நீங்கள் வாங்க. நான் பதில் சொல்லுவேன் சரியா? அடுத்த நான் கேள்வி பதில் சொல்லுவேன். நாரே தக்பீர். விடுபட்ட மாணவர்களும் நிறைய ஊக்கமாக அடுத்து நீங்கள் நிறைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சந்தோஷம். Thank you, sir. Thank you. Once again, we thank our chief dignitary to arriving our premises. Squad, stand up. I call Atai singing route to sing national anthem. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Janagana mana adinayaka jaya he Bharat bhagya vidada. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाये तव जय गागा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.